நீங்கள் 3 to 15 or 18 years கிட்ஸோட பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் வீடை தும்சம் பண்ணியிருப்பாங்க, கதரை விட்டு உங்களை டென்ஷன் ஏற்றிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா நீங்கள் ஷுவராக கரெக்டான வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க. தாறுமாறான டிப்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். பசங்க நீங்கள் சொல்கிறத தட்டாமல் கேட்பாங்க. அப்படியே சர்க்கரை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐட்டனை தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை டெய்லி வந்து சந்திக்கும். ஸோ கிட்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா? அந்த கிட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுங்களேன். போன் தூக்கி வச்சுட்டாலே போதும், நல்லாவே பாத்துக்கலாம். போன் பார்க்காம இருந்தாலே போதும். நம்ம முதல்ல பார்க்காம இருந்தாலே அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம போன் பார்க்கணும்னு நினைச்சு உட்கார்ந்தாதான் கிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம போன் கொடுத்துருவோம். அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம போனை தூக்கி வச்சுட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் போய் விளையாண்டாலே அவங்க நல்லா நம்மளோட கோஆபரேட் பண்றாங்க. கையில ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்கோம், யூடியூப் போட்டு விட்டுருக்கோம். அதை பார்த்து அவன் கண்ணு வலிக்குதுன்றது உலகமே அப்படிதான் போயிருக்கு. நமக்குமே பையன் தொலை பண்றானே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு என்ன பண்றோம், போன. ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியல் சாப்டர் முடிச்சு மேட்ருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன ஏற்றிக்கணுன்னா, பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன ஆடா மாட டெய்லி கண்ட்ரோல் பண்ண, அதுதான் கண்ட்ரோலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கடா இந்த வீடியோ நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணப்படாது. இதுக்கப்புறமா வர வீடியோவில் தான் நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா கழட்டி விடுறேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க அப்படியே புத்தராகவும் விவேகானந்தராவோ ஜீசஸாவோ மகாத்மா காந்தியாவோ மாறிடுவாங்க நான் சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70 to 80% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி. தெர் இஸ் நோ சிங்கிள் ஆன்சர் ஃபார் குட் பேரண்டிங். நீங்கள் உங்கள் குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்னை விட மற்றவங்களை விட டாக்டரை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா எந்த டிப்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, குழந்தை ஏன் அன்கண்ட்ரோலபுளாக இருக்காங்க, டைனமிக்காக இருக்காங்க, எப்பவுமே ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட மூளை புது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே தவிக்குது. அதனால தான் குழந்தைங்க எப்பவுமே வந்து டைனமிக்காக ஓடிட்டோம் ஆடிட்டோம் பாடிட்டோம் குதிச்சுக்கிட்டோம் பல்ட்டி அடிச்சுக்கிட்டோம் நிறைய சேட்டை பண்ணுறதா இருக்காங்க. அது வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. குழந்தைங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை விட அவங்க எடுக்கிற டிசிஷனையும் அவங்க பண்ணுற செயலையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்க கற்றுக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட உலகமே வேற. அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போனோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு குழந்தையாக மாறி தான் ஆகணும். முதல்ல நிதானமாக இருங்க. அந்த குழந்தை பண்ணுறது தப்புன்றது எப்படி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவகிட்ட போய் பேசுங்க. ஏன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணும் போது தான் அவன் வந்து நாலேஜ் வந்து கற்றுக்கிறான். முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்குங்க. உங்கள் குழந்தை ஒரு விஷயத்தை பண்ண தான் அந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயம் பண்ணும்போது தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தப்பு பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தைகிட்ட போய் பேசுங்க. பஞ்சார விட்டு நடந்து குஞ்சு, ஏன்னா கோவத்தில் நம்ம என்ன பேசுவோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. இதில் குழந்தைகிட்ட பேசும்போது என்ன வார்த்தை விடுவோம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த வார்த்தையினால அந்த குழந்தையோட மென்டாலிட்டி ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். யூ ஆர் நாட் ராங் பட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ். இது என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குழந்தை ஒரு தப்பானவங்க இல்லை, ஆனால் அவங்க பண்ணுற செயல் தான் ஒரு தப்பான செயலாக இருக்குது. அதை வந்து அவங்க மனசில் நீங்கள் பதிவு வைக்கணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் குழந்தை ஒரு நாட்டியாக ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை செஞ்ச செயலை தான் தப்புன்னு சொல்லிட்டு குறிப்பிடணுமே தவிர அந்த குழந்தையே திட்டி அடித்து நீயே ஒரு கெட்ட பையன் சொல்லிட்டு முத்திரை குத்தவே கூடாது. சேட்டை பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க நீ சொல்ல? மூணாவது விஷயம் என்னன்னா, உங்கள் குழந்தை எப்பயாச்சும் நல்ல செயல் செய்யும் போது அதை மறக்காமல் தவறாமல் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. அப்போ தான் அந்த குழந்தையோட மனசில் ஓ இதெல்லாம் நல்ல விஷயம் போல் அப்பாவும் அம்மாவும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மனசில் பதியும். அப்போது உங்ககிட்டயோ வெளியிலையோ அதோட பேட் பிஹேவியரை வெளியில் கொண்டு வரதை சுத்தமாக நிறுத்திட்டு குட் பிஹேவியரை மட்டும்தான் வெளியில் கொண்டு வரும். அதே மாதிரி குட் பிஹேவியர் பண்ணும் போது எல்லாமே கிஃப்ட்டும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்து அதை பழக்கம் படுத்திடவும் கூடாது. அதை வந்து ஒரு பேலன்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டினா குழந்தை சாக்லேட்டுக்காகவும் கிஃப்ட்டுக்காகவே ஆக்டிங் பண்ணி குட் பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் மெத்தட் சைக்காலஜிக்கலி ப்ரூவன். இன்ஃபேக்ட் இந்த மெத்தடை நானே என் குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணி நிறைய வாட்டி சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். அது என்னென்னா,
டீச் எவ்ரிதிங் த்ரூ ஸ்டோரி அண்ட் பிளேயிங் கேம்ஸ். என்னோட டாட்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டாங்க, ஒரு பாட்டிலில் போட்டு உடச்சிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டாய்ஸை போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னா நான் உடனேயே ரியாக்ட் பண்ண மாட்டேன், முக்கியமாக ஓவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்குறதுக்கு போது அவகிட்ட ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியில் அவள் பண்ண தப்பான செயலை அந்த ஸ்டோரியில் மிங்கிள் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பேன். நீ தான் வந்து சூப்பர் ஹியூமனு, இந்த பொருள் வந்து நீ வந்து ஒரு குழந்தையாக பாவிச்சு அந்த பொருளை வந்து நீ காப்பாற்றுறது தான் உன்னோட கடமை அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லவோ நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை வச்சு அந்த பொருள் வந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது நான் சொன்ன ஸ்டோரி தான் அவன் மைண்டில் வரும். 5th மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. உங்கள் குழந்தைய எப்பவுமே ஆக்குபைடாக வச்சுருக்கணும். அது வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. கடைசியாக அவங்க போகிற ஒரே விஷயம் மொபைல் தான். ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய ஆக்குபை பண்ண மாட்டீங்க, மொபைல் வந்து உங்கள் குழந்தைய ஆக்குபை பண்ணிக்கும். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா வீட்டில் நான் பண்ணுற எல்லா வேலைக்குமே என் குழந்தைய இன்வால்வ் பண்ணிவிடுவேன். 30 to 40 டேஸ்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டே போட்டுருவேன். அந்த சார்ட் போடுற வேலையுமே அவங்கக்கிட்டே கொடுத்துருவேன். நீங்கள் இந்த 40 டேஸ் சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க லிஸ்ட் பண்ணுற வேலையில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் ஆக வேண்டிய காரியம் இருந்ததுன்னா அந்த வேலையும் அதிலே ஆட் பண்ணிவிடுவேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பெரிய பெரிய கான்வென்ட்டு இல்லைனா மாண்டிசோரி ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஃபீல்ட் ட்ரிப்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஃபீல்ட் ட்ரிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டில் காலகாலமாக நம்ம அப்பா அம்மா நமக்கு எப்படிலாம் வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை நம்ம ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் வந்து ஃபீல்ட் ட்ரிப்பாக கூப்பிட்டு போயிட்டு பார்பர் ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்லையும் கார் வாஷ் டேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபீஸை வாங்கிட்டு பண்ணுறாங்க. அதையே நம்மளே வீட்டில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6வதாக என்னென்னா இன்டர்வென்ஷன் தெரப்பி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குழந்தைங்களோட சைக்காலஜியை நல்லா பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். ஒன்றுமே இல்லை, டெய்லி நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour உங்கள் குழந்தைகிட்ட பேசியே ஆகணும். இதே டைமில் நீங்கள் விளையாடலாம் இல்லை பெட் டைம் ஸ்டோரி சொல்லலாம். ஆனால் டெய்லி 1 hour உங்கள் குழந்தைகிட்ட பேசியே ஆகணும். இந்த இன்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும் போது தான் குழந்தைங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாக குழந்தைங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இதை கேளுங்க அம்மா இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடுகுடுன்னு பசங்க ஓடி வந்து அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கும். அப்போது பொறுமையாக லிசன் பண்ணி அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் குழந்தைகிட்ட டெய்லி பேச தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக வரீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த பாண்டிங் வரும். அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ விஷயம் செஞ்சோம் சில குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. அவங்க ஸ்பெஷல் கேட்டகிரி என்ன மாதிரி. யோ நீ சொன்ன எல்லா மேட்டரும் ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த குழந்தைய வச்சு 2 சாத்துன்னு வச்சுக்கேன், சொன்ன பேச்சை கேட்கும்னு சொல்கிற பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற முதல் தப்பு அதுதான். பட் அப்படியோ நீங்களும் வந்து ஒரு மனுஷன் தானே, நீங்களும் தப்பு செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தப்பை எப்பயாச்சும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற முதல் காரியம் என்னென்னா டிலே பண்ணாமல் அந்த குழந்தை அழுவுறதை நிறுத்திட்டு அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி அரவணைச்சி அந்த குழந்தை செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் திரும்ப ரீஇம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். அப்போ குழந்தை கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் பாட்டு 2 சாத்துன்னு சாத்திட்டு வெளியே கிளம்பி போயிட்டாலோ ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாலோ அந்த டே ஃபுல்லாகவே அந்த குழந்தை அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கும். அது வந்து அந்த குழந்தையோட மெமரிஸில் ஒரு பெரிய ட்ராமாவை வந்து உருவாக்கிடும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு டைப், ஒவ்வொன்றும் யூனிக்கானது. அந்த குழந்தையோட பேரண்ட்டாக உங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை நல்ல செயல் செய்யும் போது, அதாவது நல்ல மார்க் எடுக்கும் போதோ நல்ல டான்ஸ் ஆடும் போதோ மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கும் போதோ அம்மாவும் அப்பாவும் அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரீங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு தப்பு பண்ணும் போது அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் முன்னாடி வரதே கிடையாது. அப்பனை மாதிரியே பேர் வாங்கிட்டு வந்ததுக்கு பேர் அம்மாவை மாதிரி எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுக்க முன் வரதே கிடையாது. ஒரு குழந்தை எடுக்கிற நல்ல முடிவாக இருந்தாலும் சரி கெட்ட முடிவாக இருந்தாலும் சரி, நல்ல செயலாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, அது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து தான் முடிவே எடுக்குது. ஸோ அது நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி முழு காரணம் நம்ம தான். இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைய நல்ல முறையில் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனாக தான் வளரும்.